குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை பாஜக அழித்துவிடும் என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பாஜக மீண்டும் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்காது என்றும் அமித்ஷாவே இதனை கூறியிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு அநீதி நடப்பதாகவும் ஐக்கிய ஜனதா தளம் என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் என்றும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார். பீகாரில் முந்தைய ஆட்சியில் நடந்த அட்டூழியங்களை இளம் தலைமுறையினருக்கு முதியவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழாவின் போது பீகார் இளைஞர்கள் அதிக அளவில் இருசக்கர வாகனங்களை வாங்கி பயன்பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் தங்கள் தவறுகளை மறைக்க முயற்சித்தாலும் பீகாரில் நடந்த காட்டாட்சியை மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மறக்க மாட்டார்கள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பீகாரில் முந்தைய ஆட்சியின் போது நடந்த அட்டூழியங்கள் குறித்து இளம் தலைமுறைக்கு முதியவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகாரை அழித்ததில் நக்சலிசமும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதமும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளதாகவும் மாவோயிஸ்டுகள் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் திறக்க அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் மோடி பேசியுள்ளார். பீகாரின் முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி முற்றிலும் முடங்கியது எனவும் 2 தலைமுறைகளின் எதிர்காலம் அளிக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.